சின்னஞ்சிறு வயதில் என்னை போன்றவர்கள் எல்லாம் விளையாட நினைத்தால் வீட்டில் பயப்படுவார்கள். விளையாடுவதாக இருந்தால் வீட்டின் முன்னால் போய் விளையாடு, தூரத்துக்கு போய் விளையாடாதே என்று. ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் பிள்ளை பிடித்து போகிறவர்கள் என்று ஒரு பூச்சாண்டிகள் பிள்ளை பிடித்து போகிறவர்கள் என்று இருப்பார்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருந்தால் அந்த பிள்ளைகளை எல்லாம் சாக்கில் போட்டு கட்டி கொண்டு போய் விடுவார்கள். இன்று அந்த பணியை கல்வி நிறுவனங்களே ஏற்றுக்கொண்டதால் அப்படி தனிநபர்கள் யாரும் இல்லை. பெரும்பாலும் குழந்தைகள் படிக்கிற கல்வி நிறுவனங்கள் அந்த பணியை செவ்வன செய்கிறார்கள். 6-7 மணிக்கு அந்த தூங்கிட்டு இருக்க பிள்ளைகளை எல்லாம் அப்படி வண்டியில் போட்டு அப்படி பிள்ளைகளை பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த உறங்குகிற குழந்தைகள் கண் விழித்து பார்த்தால் அவர்கள் வீட்டில் அல்ல பள்ளியில் இருப்பார்கள் என்று தெரியும். ஒவ்வொரு நாளும் குழந்தை எழும்போது இன்றைக்கு லீவு தானே என்று கேட்டுக்கொண்டே எழுகிறது. ஆனால் அந்த நாங்கள் எழுகிற நேரத்தில் எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு சிரமமும் கிடையாது. 5 வயது வரை பள்ளி பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. விளையாட்டு தான், வீதி தான். 3 நேரமும் உணவு சாப்பிட்டதை தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் ஊர் சுற்றுவது, விளையாடுவது தான் வாழ்க்கை. 5 வயதில் தான் சேர்ப்பார்கள். ஒரே ஒரு தகுதி தான், கையால் காதை தொட முடியுமா என்று ஒரு பரிசோதனை. ஒருவேளை அந்த பையன் 3 வயதிலே தொட்டு விட்டால் கூட அவன் சேர்க்கப்பட்டு விடுவான். ஆனால் அப்படி பெற்றோர்கள் சேர்க்க மாட்டார்கள். 5 வயது வரை அவன் உலகத்தை அனுபவிக்கட்டுமே என்று விட்டு விடுவார்கள்.